மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நகம் சொல்லும் உடல் நலம். நம்ம நகத்தை வச்சு உடல் நலன்ல என்ன பாதிப்பு இருக்குன்றத நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம உடல் உள்ளுறுப்புகள்ல என்ன பாதிப்பு இருக்கோ அது அப்படியே நமக்கு ஸ்கின்லயோ இல்ல நெயில்ஸ்லயோ ஹேர்ஸ்லயோ நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். குறிகுணங்கள் இல்ல அறிகுறிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னென்ன அறிகுறிகள் நமக்கு தெரியுது? பொதுவா நமக்கு ஒரு ப்ராப்ளம் ஒரு டாக்டர் கிட்ட போறோம்னா டாக்டர் என்னென்ன செய்துங்க, என்னென்ன அறிகுறிகள் தெரியுது அப்படின்னு தான் நம்ம கேட்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி நகம் வந்து நம்ம பாடியில என்ன ப்ராப்ளம் இருக்கு, உடல்ல என்ன பிரச்சனை இருக்கு, உடல் நலனின் என்ன பாதிப்பு இருக்குன்றத அதை எடுத்து காட்டுறதுக்கு நமக்கு நகம் வந்து ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குன்னு சொல்லலாம். பொதுவா கை விரல்கள் நுனிலையும் சரி, கால் விரல்கள் நுனிலையும் நமக்கு நகங்கள் வளர்ந்துருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க புரோட்டீனால் ஆன ஒரு நகம் வந்து ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். இப்போ நகத்தோட வேர் பகுதிகள்ல அதிகமான ரத்த ஓட்டம் இருக்கும். ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். இது எப்படி நமக்கு வந்து ஹேர் குரோத் ஆகுதோ அதே மாதிரி நகத்தோட வளர்ச்சியும் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த நகத்தை வந்து நம்ம கட் பண்றோம். இந்த நகத்தோட நிறைய மாற்றங்கள்னால நம்ம உடல்ல என்னென்ன நோய்கள் இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த நகம் நம்ம வந்து ஹாப்பியா இருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதுக்கு வந்து பெடிக்யூர் மெனிக்யூர் பண்றது, நெயில் பாலிஷ் வைக்கிறது, ஸோ நம்ம அழகா வச்சுக்கிறது. இல்ல சம்டைம்ஸ் டென்ஷனா இருக்கும்போது என்ன பண்றோம், நகத்தை கடிச்சு கடிச்சு துப்புறது. ஸோ நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய தாக்கங்கள் எல்லாம் நகத்துல வந்து நம்ம காட்டிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? அப்போ ரொம்ப டென்ஷனா இருக்கிறோம், இல்ல மறந்து ஒரு வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறோம், இது நடக்குமா நடக்காதான்னு தெரியணும் அப்படின்னா கடிச்சு கடிச்சு துப்பிக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு பெரிய பேட் ஹேபிட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம உடலுக்கும் அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு சில நகம் கடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருந்தாலும் நகத்தை வந்து கடிப்பாங்க. நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினா நம்ம உடல்ல போதுமான அளவுக்கு நியூட்ரிஷன் இல்ல, சத்து குறைபாடு இருக்குன்னா நகத்தை கடிச்சு கடிச்சு துப்பிக்கிட்டே இருக்கிறது நம்ம நிறைய பேரை பாக்குறோம். இந்த மாதிரி காலநிலையில நம்ம என்ன பண்றோம்னா நகத்தை கடிச்சு துப்பும் பொழுது அதோட சேர்ந்து சதைகளையும் துப்புறோம். அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, செல் டேமேஜ் ஏற்படுறது, இந்த மாதிரி ஏற்படும் போது இன்ஃபெக்ஷன் ஏற்படும். ஒரு சிலருக்கு அடிக்கடி நகைச்சூத்து ஏற்படும். நகைச்சூத்துனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் டேமேஜ் ஆகும்போது ஸோ அங்க தண்ணி போறது இல்ல ஏதாவது மைக்ரோப்ஸ் உள்ள போகுதுன்னா நகக்கண்ல வீக்கம் ஏற்பட்டு இதனால நிறைய பாதிப்புகள் ஏற்படும். ஏன்னா அந்த நகத்தோட ரூட்ல நமக்கு நிறைய பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். அந்த இடத்துல பாதிப்புகள் ஏற்படும் போதுதான் நிறைய வலி வந்து ஏற்படும். அதற்கான சிகிச்சைகளும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். பொதுவாக நிறைய பேருக்கு நகம் ரொம்ப வெளியேறி போய் காணப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலான பெண்களுக்கு இது நிறைய நம்ம பாக்குறோம். ரொம்ப வெளியேறி போய் வெண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம உடல்ல ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரத்தம் கம்மியா இருக்கு அப்படின்னா ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும் பொழுதுதான் நம்ம உடல்ல ரத்த ஓட்டம் அப்படின்றது குறைய ஆரம்பிக்குது. அப்போ நகத்திலயுமே நமக்கு வந்து ரத்தம் இல்ல அப்படின்னா வெண்மையாக தெரிய ஆரம்பிக்கும். இதுவே ஹீமோகுளோபின் லெவல் குறையுது, ரத்த சோகை இருக்கக்கூடிய நபர்களுக்கு நகம் வந்து உடைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் இப்ப ஒரு பொருளை எடுத்தா டக்குன்னு நகம் உடஞ்சிருச்சு, அது வந்து அடி வரைக்கும் எடுத்துட்டு பிளட் வர ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. நகம் ஈஸியா பிரிட்டில் ஆகுது, உடையுது அப்படின்னா நமக்கு அனிமியா, ரத்த சோகை இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவே கிளப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். கிளப்பிங் அப்படின்னா நகம் வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கும். ஸ்பூனை வந்து திருப்பி வச்சு எப்படி வளைஞ்சு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடல்ல பல நோய்கள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக உடல்ல வந்து ரத்த சோகை இருந்தாலோ, சிறுநீரக பாதிப்பு இருந்தாலோ, கல்லீரல் தொடர்பான நோய்கள் இருக்கும்போது இந்த கிளப்பிங், நெயில்ஸ்ல வந்து கிளப்பிங் அப்படின்றது தெரியும். உடல்ல ரொம்ப டாக்ஸின்ஸ் இருக்கு, அதுவும் ஹெவி மெட்டல் டாக்ஸின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நகத்துல அது நிச்சயமாக அது காட்டி கொடுக்கும். ஹெவி மெட்டல்ஸ் அது எப்படிங்க நம்ம உடல்ல வரும் அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பேருக்கு, முக்கியமா நிறைய பேர் பிளட்ல வந்து மெர்க்குரி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மெர்க்குரி, லெட், இது எல்லாமே கேட்மியம், இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் எல்லாமே நம்ம பிளட்ல வந்து கலக்க ஆரம்பிச்சிருது. இது எப்படி நமக்கு உள்ளுக்கு போகுது அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம நெயில் பாலிஷ் வைக்கிறோம், நகத்தை கடிச்சு துப்புறோம். அப்ப நெயில் பாலிஷ்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் நம்ம உடலுக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ், நிறைய காஸ்மெட்டிக்ஸ்ல இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும். அது நம்ம உள்ளுக்கு எடுக்கும் போதும் நமக்கு இந்த மாதிரி வரலாம். இல்ல நம்ம ஃபுட் வந்து பேக்கேஜ் பண்ணி வரும்போது அந்த மெட்டீரியல்ஸ்ல நிறைய ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் நம்ம பாடிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சேர சேர என்ன ஆகும்னா அது வந்து டாக்ஸின்ஸாக மாறி நம்ம நகங்கள்ல அதோட சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு நகத்தோட பாதி,
அடியில ரூட் நெகத்தோட பாதி வேர் பகுதிக்கு அந்த பாதிக்கு மேல ரொம்ப வெளிரி போயிருக்கும், அதுக்கு மேல ஒரு கலர் இருக்கும். சோ அந்த மாதிரி 2 கலரா டிவைட் ஆகி தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமாக சிறுநீரக பாதிப்பு வரப்போகுது, இல்ல வந்துருச்சு, ஆரம்ப காலகட்டத்துல இருக்கீங்கன்றது அது இண்டிகேட் பண்ணுது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு அலாரம் அப்படின்னு சொல்லலாம், அலாரம் சைன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல சிறுநீரக நோயாளிகளுக்கு நிறைய பேருக்கு சிறுநீரக பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் அது எதனால வந்துச்சுன்னே தெரியலன்ற மாதிரி காலம் கடந்து தெரியுது. ஆனா நம்ம உடலே சில குறிகுணங்களை காட்டி கொடுக்கும்போது நெகத்துல இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக அது சிறுநீரக பாதிப்பு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நெகத்துல லைட்டா ஒரு கோடு தெரியும், கருப்பு நிறத்துல ஒரு ஸ்டிக் பென்னோ இல்ல மார்க்கர் வச்சு ஒரு கோடு போட்ட மாதிரி பிளாக் கலர்ல ஒரு கோடு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக உள்ளுறுப்புகள்ல பாதிப்பு இருக்கு, புற்றுநோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, பெரிய பிரச்சனைகள் நம்ம குடல் பகுதிகள ஏற்பட போகுது இல்ல இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. சோ இந்த மாதிரி நகத்தை வைத்து நம்ம உடல் உள்ளுறுப்புகள்ல என்னென்ன பாதிப்புகள் இருக்குன்றத ரொம்ப ஈஸியா கவனமா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நகம் உடலோட ஹெல்த்தையோ இல்ல நகம் சொல்லும் உடல் நலம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி நம்ம மருந்துகள் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளியில வர முடியும். பொதுவா நம்ம உடல்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த மாதிரி நம்ம நகம் மாற்றம் ஏற்படுது அப்படின்னா சின்ன சின்ன புள்ளிகள் நம்ம நகத்துல வர ஆரம்பிக்கும். சிலர்லாம் பார்ப்போம், நம்ம விளையாட்டாக நகத்தை உரசிட்டு கையில பார்க்கும்போது என்னுடைய கை நகங்கள்ல பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி தெரியுது, வானத்துல இருந்து எனக்கு பேர்ட்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெள்ளை வெள்ளை புள்ளிகள் இருந்துச்சுன்னா டிஃபிஷியன்சி, நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், சத்து குறைபாடு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் இந்த நகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வைத்து நம்ம உடல் உள்ளுறுப்புகள்ல என்னென்ன பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுலயுமே முக்கியமாக பார்த்தோம்னா சொரியாசிஸ் கண்டிஷன், விட்டிலிகோ, இந்த மாதிரி தோல் பிரச்சனைகள் இருக்கு. முக்கியமா பூஞ்சை தொற்று நகங்கள்ல நிறைய பேருக்கு ஏற்படுது, நகசொத்தன்னு சொல்லுவோம். சொரியாசிஸ் இருந்தா நமக்கே தெரியும், நெயில் சொரியாசிஸ் அப்படின்ற கண்டிஷன் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. நகம் அப்படி பிளாட்டா மாறிடும், சின்ன சின்னதா நம்ம ஊசி வச்சு குத்துன மாதிரி அங்கங்க குழி குழியா இருக்கும், நகங்கள்ல ரெட் கலர்ல மாற ஆரம்பிச்சிடும். சோ இந்த கண்டிஷன் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பாட்டுல கைய வச்சாலுமே ஒரு எரிச்சல் ஏற்படும். ஸோ அது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில இருக்கும். ஸோ அந்த சொரியாசிஸ் இருக்கிற கண்டிஷன்ல அந்த மாதிரி நகங்கள் மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி விட்லிகோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வெண்புள்ளி இருக்கக்கூடியவங்களுக்கும் நகங்கள்ல இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பூஞ்சை தொற்றுனா நகத்தோட கார்னர் ஏதாவது ஒரு பகுதியில கருமை நிறத்துல லைட்டா கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். அது அப்படியே பரவிக்கிட்டே நக சொத்தை அப்படின்னு சொல்லுவோம். டோட்டலா அந்த நகமே வெளியில வந்துடுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பல வருஷமா எனக்கு இது இப்படிதான் இருக்கு, ஏதோ இந்த நகம் சொத்தையாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பூஞ்சை தொற்று இருந்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் வச்சோம்னா ரொம்ப எளிமையா இது குணமாக ஆரம்பிச்சிடும். பூஞ்சை தொற்று இருக்கக்கூடிய சமயங்கள்ல கைகள்ல மருதாணி வைக்கலாம், குப்பைமேனி மஞ்சளை அரைச்சி போடலாம். இது கூட கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்தும் கையில அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா பூஞ்சை தொற்றுகள் குணமாக ஆரம்பிக்கும். இதை தாண்டி நமக்கு நிறைய பதிவுகளையும் நான் சொல்லியிருக்கேன். சிறுநீரக பிரச்சனை இருக்கா, கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள், நம்ம உடல் முழுவதுமே டாக்ஸின்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வெளியேற்றக்கூடிய மருந்துகளும் சித்த மருத்துவத்துல இருக்கு. ஜென்ரலாவே நம்ம பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா தினமுமே நம்ம என்ன பண்ணலாம்னா திரிஃபலா சூரணம் எடுக்கலாம். இல்ல அப்படின்னா தாண்டிக்காய் பொடியை மட்டும் தினமும் எடுத்துட்டு வந்தாலே போதும். ஏன்னா இந்த தாண்டிக்காய் பொடி அப்படின்னு சொல்றது என்னன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுல நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். அப்ப தாண்டிக்காய் பொடியை மட்டும் டெய்லி எடுக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தாண்டிக்காய் பொடியை வாங்கிட்டு வெறும்னே ஒரு பேன்ல போட்டு லோ ஃபிளேம்ல வறுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் வறுக்க என்னன்னா கலர் சேஞ்ச் ஆகும், ப்ரௌனா இருக்கும், அப்புறம் டார்க் ஆகும், அப்புறம் பிளாக் கலர்ல ஆக ஆரம்பிக்கும். இது கருமை நிறத்துல வர வரைக்கும் இந்த தாண்டிக்காய் பொடியை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இது சார்கோல் மாதிரி ஆயிடும். நேச்சுரலாவே இந்த சார்கோல் அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள், ஒவ்வொரு செல்கள்லயும் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். இந்த தாண்டிக்காய் பவுடரை நம்ம நல்லா கருமை நிறம் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுட்டு இதை வெந்நீர்ல கலந்து டெய்லி குடிச்சிட்டு வந்தனாலும் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் மொத்தமும் வெளியேற ஆரம்பிச்சிடும். இதை நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இம்மிடியேட்டா மருத்துவரை அணுகி நம்ம உடல்ல என்ன பிரச்சனையோ அதற்கான தகுந்த சித்த மருந்துகள் எடுக்கும்போது நோய்கள் முற்றிலும் குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.